ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாமல் போகும்போது தான் இந்த பேஸ் மேக்கரை வந்து செட் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஸ்மால் எலக்ட்ரிக்கல் வைப்ரேஷன் கொடுத்துட்டு சரியாக ஒர்க் பண்ணும். இந்த பேஸ் மேக்கரை வந்து 1952 டாக்டர் பால் ஜூல் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு அமெரிக்கன். அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமன் ஹார்ட் ஒரு டைமில் ஹார்ட் பீட்டுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னா 8 செகண்ட். ஹோல் பாடிக்கு பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு 23 செகண்ட் தான். நார்மலாக ஒரு ஹியூமனோட ஹார்ட் பீட் வந்து 60 to 100 டைம்ஸ் பர் மினிட்ல வந்து நார்மலாக ஹியூமனோட ஹார்ட் பீட் அடிக்கணும். இந்த பேஸ் மேக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பேஸ் மேக்கர் வைப்பாங்க, ஃபிட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பேஸ் மேக்கரை எப்படி ஃபிட் பண்ணுவாங்க, ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் எப்படி ஃபிட் பண்ணுவாங்க, இப்படி பேஸ் மேக்கர் வச்சவங்க எங்கெல்லாம் போகக்கூடாது, எங்கெல்லாம் போகலாம், அப்படி போகிறதுனா இவங்க வந்து என்னென்ன வந்து எடுத்துகிட்டு போகணும், இப்படி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எங்கள் ரிலேஷனில் ஒருத்தருக்கு பேஸ் மேக்கர் வச்சாங்க. எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொன்னது தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஹார்ட் ப்ராப்ளம் எதுவும் இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். பேஸ் மேக்கரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு வரும்போது தான் தெரியும். டாக்டர் சொன்னப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இப்படி ஒரு பேஸ் மேக்கர் இருக்கிறதே எங்களுக்கு தெரியல. டாக்டர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. நோவல்டி சேனலில் இருக்கிற வீடியோவை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேஸ் மேக்கர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பேஸ் மேக்கர்னால் ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். அது ஒரு பேட்ரி மூலமாக ஒர்க் ஆகும். இந்த டிவைஸ் ஹார்ட்டை வந்து ரொம்ப ஸ்லோவாக பீட் பண்ண விடாமல் தடுக்கும். சர்ஜரி பண்ணி தான் இந்த பேஸ் மேக்கரை வைக்க முடியும். பேஸ் மேக்கருக்கு இன்னொரு நேம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா கார்டியாக் பேசிங் டிவைஸ்னு. பேஸ் மேக்கரை நிறைய டைப்பில் இருக்குது. இந்த பேஸ் மேக்கர் யாருக்கு வைப்பாங்கன்னா ஹார்ட் பீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நார்மல் ஹியூமனோட ஹார்ட் பீட் வந்து 60லேருந்து 100 டைம்ஸ் வந்து பீட் ஆகணும். அப்படி இல்லாமல் இருந்தால் அங்கே வந்து ஹார்ட் பிளாக் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து சொல்லுவாங்க பேஸ் மேக்கர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரி தான் ஒரு தின் டியூபை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஆர்மில் இருக்கிற வெயின் மூலமாக டியூப் வழியாக பவர் கார்டை வந்து ஹார்ட்டோட வந்து அப்பர் சேம்பரில் டச் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. கழுத்தெலும்புக்கு பின்னாடி இருக்கிற வெயின் மூலமாகவும் அப்படியும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கார்னரில் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அவுட்டர் எட்ஜில் வந்து மேட்ச் பாக்ஸ் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டரி கூட ஃபிட் பண்ணுவாங்க. இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்டெப்த்தாக நான் சொல்லலை. டாக்டர்ஸ்க்கு தான் வந்து இன்டெப்த்தாக தெரியும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து சொல்ல மாட்டாங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, என்ன ஏது, எங்கே வைப்பாங்க, இதனால் நமக்கு என்னென்ன வரும்ன்றது வந்து மோஸ்ட்லி டாக்டர்ஸ் வந்து பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணுவாங்க. அதனால் சும்மா எனக்கு நார்மலாக எனக்கு ஃபேமிலி டாக்டர் சொன்னது வந்து சொல்லியிருக்கேன். ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் தான், சேமாக இருக்காது. ஜென்ஸுக்கு கழுத்தெலும்புக்கு கீழே, லேடிஸ்க்கு மேல் வயரில் தான் வைப்பாங்க. இன்டெப்த்தாக நான் சொல்லலை. நீங்கள் ஃபர்தராக உங்கள் டாக்டர்கிட்டயே வந்து கேட்டுக்கோங்க. ஹார்ட்டுக்கு தேவையான வந்து எலக்ட்ரிக்கல் பவர் ரிக்கேட் டைமில் வந்து பாஸ் ஆகணும். பேஸ் மேக்கர் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லும்போது நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். இந்த பேஸ் மேக்கர் ஃபிட் பண்ணவங்க 3 months ஒன்ஸ் செக்கப்புக்கு போகணும். ரெக்கவரி ஆகிறது வரைக்குமே செக்கப்புக்கு போயிட்டே இருக்கணும். 4 to 6 weeks வந்து ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும். இவங்க செக்கப் டாக்டர் வந்து எப்பப்போ செக்கப்புக்கு வரணும்னு எல்லாமே கிளியர் கட் அதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பேட்டரி லைஃப் வந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட ஹார்ட்டை பொறுத்து வந்து வேரி ஆகலாம். பேட்டரி லைஃப் குறைஞ்சிருச்சு அப்படின்னா சர்ஜரி பண்ணி ஓல்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேட்டரியை வந்து ஃபிட் பண்ணிப்பாங்க. பேஸ் மேக்கர் யாரெல்லாம் ஃபிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது லாங் டேர்ம் டிசீஸ், ஹார்ட் அட்டாக் வரும்னு டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி வேறு என்னென்ன டிசீஸ் இருந்தாலுமே சரி, நீங்கள் எல்லாத்து மாதிரியுமே நார்மலாக வந்து நீங்கள் லைஃப்பை ரன் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணலாம், டென்னிஸ் விளையாடலாம், ஸ்விம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பேஸ் மேக்கர் ஃபிட் பண்ணினவங்க தப்பி தவறி கூட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. காரில் இருக்கிற மேக்னெட்னால கூட நமக்கு டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகிடும்னு சொன்னாங்க. மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணனாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். ஃப்ளைட் ஜேர்னி அந்த மாதிரி மால்ஸ்க்கெல்லாம் போகும்போது இப்போ எல்லாம் மெட்டல் டிடெக்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் மெட்ரோலெல்லாம் போகும்போது நீங்கள் பார்க்கலாம். அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு நீங்கள் வந்து எதுவுமே செக் பண்ணக்கூடாது. அதனாலேயே நமக்கு ப்ராப்ளம் வரும். நீங்கள் இந்த மாதிரி கேஸ் வந்து ஃப்ளைட் ஜேர்னி போகிறதா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு பேஸ் மேக்கர் சர்ஜரி பண்ணதுமே சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் எங்கே போகிறதுனாலுமே கையில் எடுத்துகிட்டு போங்க. பெஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அதை லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ் மேக்கரை ஃபிட் பண்ணுறதுக்கு ஏஜ் அப்படிலாம் எந்த பேரியருமே இல்லை. இந்த பேஸ் மேக்கரை வயசானவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது.
பேஸ் மேக்கர் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே ஆசைப்படுவீங்க. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகுது. நான் அப்ராக்சிமேட்டாக வந்து நான் சொல்கிறேன். லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் பீப்புள் யார் வேணாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற ஆளாக இருக்கலாம். ரேட் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வேரியேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி. திருச்சியில் கூட இந்த பேஸ் மேக்கர் சர்ஜரி வந்து பண்ணியிருந்தாங்க. அப்ராக்சிமேட்டாக அமௌண்ட்டு சொல்கிறேன். பட் இந்த அமௌண்ட்டுக்கு மேலேயும் வரலாம், இல்லைனா கம்மியாகவும் கூட இருக்கலாம். துபாயில் வந்து $12,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அபுதாபியில் $11,500. சென்னையில் ஆவரேஜாக 50,000லேருந்து 55,000 ஆகும். அதுக்கு மேலேயும் வரலாம். ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஹைதராபாத்தில் தான் ரொம்ப அமௌண்ட்டு கம்மின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உண்மைன்னு நமக்கு தெரியல. டெல்லியில் ஆவரேஜாக 2 லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி எங்கள் ரிலேஷன் வந்து இது மாதிரி இருந்தப்போ நாங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் விசாரித்தோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்தந்த லொக்கேஷனில் அவங்க சொன்ன அமௌண்ட்டு தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. டாக்டர் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நாங்கள் அந்த சிச்சுவேஷனில் இருந்தோம். ஃபேமிலி டாக்டர் இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இப்படி இருக்கிற சான்ஸ் இல்லை. அங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. இப்படி நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அங்கே நான் டேரெக்டாக ஃபேஸ் பண்ணானதை, ஃபீல் பண்ணானதை வேர்டிங்ஸில் என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாவல்ட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.